தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாய் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட தங்க பண்ணுவாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது 1 பேதுருவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஆமாங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவனை நாம் விரும்புகிறது உண்டு. நாட்களை நாம் விரும்புகிறது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளாகவும் நம்ம நீடித்த நாட்களாக இருக்கணும், நம்ம நன்றாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீடூழி காணப்பட வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நமக்குள்ளே இருப்பது என்ன? நம்முடைய ஜீவன் எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்களை காண வேண்டும் என்கிற விருப்பம். அதை தான் மோசேயின் ஜெபத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதிப்பீராக. இப்போ ஞான இருதயம் உள்ளவர்களாய், காரணம் என்ன? நாட்களை எண்ணுகிறதான அனுபவங்கள். அப்போ நம்ம நாட்களை நம்ம விரும்புகிறவர்கள் உண்டு, அது நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பவர்கள் உண்டு. ஆனால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போவதற்கோ அல்லது அதில் காணப்படுகிறதான எல்லாவித எதிர்வினையின் காரியங்களுக்கு சில தவறுகள் நம்மிடத்திலிருந்தே காணப்படுகிறது. தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டுக்கும் விலக்கி காத்து. நீ காண விரும்புறியா? விலக்கி காத்துக்கோ. அதை தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம். இன்னைக்கு பெற்றோர்களை தூஷிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, பெற்றோர்களை அவமானப்படுத்துகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. வயதானவங்கன்னு கூட பார்க்கறது இல்லை, வாயில் வந்த கண்ட வார்த்தைகளை பேசுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்பட முடியாதுப்பா. நீ நல்ல நாட்களை பார்க்க முடியாது, நீ நல்ல நாட்களை பார்க்க முடியாது. அப்போ உன் நாவிலே, அதான் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்க நாவில் என்ன பேசுறீங்க? உங்க நாவில் என்ன வார்த்தைகள் இருக்கு? வாயின் உதடுகள் அது கபட்டு வசனிப்புக்கு தூரமாக இருக்கிறதா? அப்போ இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அதை உன்னிப்பாய் கவனிக்கிறார், உன்னிப்பாய் கவனிக்கிறார். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும்போது யாக்கோபு, அவன் ஒரு எத்தன், ஏமாற்றுக்காரன், பொய்க்காரன். அவன் வாயில கபடம். அவனுடைய வாழ்க்கையில் வாயில் வந்ததான அந்த கபடம் அவனுடைய வாழ்க்கையை ஏமாற்றக்கூடியதாய் மாற்றிவிட்டது. அங்கே அவன் வாழ்க்கையும் எப்படி மாறிவிட்டது? போகிற இடமெல்லாம் அவனுக்கு பிரச்சனைகள், அங்கே பயத்தின் சூழ்நிலைகள். அந்த நாட்கள் நல்ல நாட்களாய் அவனுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு அது பயத்தின் நாட்களாகவும் வேதனையின் நாட்களாகவும் ஒவ்வொரு இடத்துல சொல்லுகிறான் பாருங்க. அங்கே அவர்களிடத்திலே, தன் மாமனிடத்திலே ஏமாற்றப்படுகிறான். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறான். என்னை இத்தனை முறை நீர் ஏமாற்றினீர் என்று சொல்லுகிறான். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு வரலான்னு பார்க்குறான். அங்கே பார்க்கும்போது அங்கே அவனுடைய சகோதரன் அடியாட்களோடு வருகிறதை கேள்விப்பட்ட உடனே பயம். காரணம் என்ன? காரணம் என்ன? ஈவன் அன்று செய்த காரியங்கள் இன்று அவனுடைய வாழ்க்கையிலே பயத்திற்குள்ளே நல்ல நாட்களாய் இராமல் வேதனை கொடுக்கக்கூடிய நாட்களாய் அந்த நாட்கள் கடந்து போயிடுச்சு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ உன்னை ஆராய்ந்து பார். தேவன் உன்னை மாற்றுவாராக. தேவன் உங்கள் நாட்களை நல்ல நாட்களாய் வைப்பாராக. ஜீவனை விரும்புகிற உங்கள் வாழ்க்கை
ஜீவன் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள், ஆண்டவரே, தங்களுடைய நாவை பொல்லாப்புக்கும் உதட்டை கப்பட்டுக்கும் ஆண்டவரை விலக்கி காத்து கொள்ளுகிற அனுபவத்தை தாரும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அவர்களுக்கு மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். நாட்களையும் ஜீவனையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உங்களுடைய நாவு சுத்த வெள்ளியாய் இருக்கட்டும். உங்கள் உதடு தேன் போன்றதான உதடாய் அது மாறட்டும். பிறருடைய காயங்களை ஆற்றுகிற உதடாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.